மகா கும்பமேளாவில் பிரபலமான மோனாலிசா பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது பரபரப்பு பாலியல் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் வைத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக கண்ணீர் விட்டு வேதனை தெரிவித்துள்ள மோனாலிசாவிற்கு நீதி கிடைக்குமா? ஒரு போட்டோவால் கும்பமேளா விழாவில் ஃபேமஸான மோனாலிசா தனது முதல் பட இயக்குனர் மீது பரபரப்பு பாலியல் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். படப்பிடிப்பு தடத்தில் பெற்றோர் கண்முன்னே பலமுறை தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். கும்பமேளா குயின் மோனாலிசாவிற்கு நடந்தது என்ன? பாலியல் புகாரில் சிக்கிய அந்த பாலிவுட் இயக்குனர் யார்? 2024 நடைபெற்ற மகா கும்பமேளா விழாவில் பாசி மாலை விற்றுக் கொண்டிருந்த மோனாலிசா புகைப்பட கலைஞர்கள் எடுத்த போட்டோவால் வைரலாகி ஒரே நாளில் பிரபலமானார். கும்பமேளா குயின் என்ற பெயரில் நாடு முழுக்க ட்ரெண்டிங்கான மோனாலிசாவை தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைப்பதாக பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அறிவித்தார். நேரடியாக மோனாலிசாவின் வீட்டிற்கே சென்ற சனோஜ் மிஸ்ரா அட்வான்ஸ் தொகையையும் கொடுத்து படத்திற்கு புக்கிங் செய்தார். அதன் பின்னர் இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவும் மோனாலிசாவும் ஒன்றாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி மோனாலிசாவின் முதல் படம் எப்போதுதான் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பை கூட்டினர். அக்காலகட்டத்தில் சனோஜ் மிஸ்ரா மீது துணை நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் மோனாலிசாவின் முதல் படம் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்தது. இருப்பினும் மேலும் சில படங்களில் அவர் ஒப்பந்தமாகி தனது திரை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதற்கு நடுவே மோனாலிசா நடித்த ஆல்பம் சாங்கும் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றது. இதற்கிடையே சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து அவரின் காதலன் பர்மான் கானை திருமணம் செய்து கொண்ட மோனாலிசா கொச்சியில் அவருடன் வசித்து வருகிறார். ஆனால் அத்திருமணம் குறித்து இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பல சர்ச்சைகளை பரப்பி வருவதாக கூறப்படுகிறது. அதில் மிகவும் வேதனைக்குள்ளான மோனாலிசா கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து கடும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தன்னிடம் பலமுறை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் தன் உடல் பாகங்களை அனுமதியின்றி தொட்டு அத்துமீறியதாகவும் பரபரப்பு பாலியல் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் மோனாலிசா. மிகவும் வேதனையான இச்சம்பவம் தன் பெற்றோரின் கண்முன்னே அரங்கேறியதாகவும் முதல் படம் என்பதால் அட்ஜஸ்ட் செய்து கொள் என அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து கண் கலங்கியபடி ஆதங்கத்தோடு பேசிய மோனாலிசா தற்பொழுது தனது திருமணம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதனால் சனோஜ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் மோனாலிசா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே துணை நடிகை அளித்த புகார் சர்ச்சையில் சிக்கிய சனோஜ் மீண்டும் மோனாலிசாவின் பாலியல் புகாரில் சிக்கி நெட்டிசன்களின் கண்டனங்களுக்கு ஆளாகியுள்ளார்.